பாப்பா இல்லையே போங்க. வெளில இருந்தா குரலுக்கு தந்துருவாரு. பார்க்குறேன். ஏய் தொடப்பா கட்ட எவ்வளோ நேரம் கூப்பிட்ற உன்ன போ ராஸ்கல். பயந்தே போயிட்டேன் நான். நேரத்தில் வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கு. கூப்பிட்டா வரமாட்டா பாப்பா. நீ ரொம்ப மோசமான ஒரு ஜந்து. நீ நான் சொல்கிறேன், ஒரு எமர்ஜென்சினா உன்னை தான் கூப்பிடணும். மூஞ்ச பாருனல என்கிட்ட பேசக்கூடாது. நீ வராது அம்மா கிட்ட இனிமே. எங்கே போனாலும் வரமாட்டேற. கூப்பிட்டா ஒரு மரியாதை தெரியுதா உனக்கு? எங்கேயாச்சும் பயமாக இருக்கா இல்லையா? நைட்டில் என்னடாடி பேசாதடி. இல்லை பாண்டி இல்லைம்மா. ஹாய் கார்த்தி, சாப்பிட்டாச்சா? இல்லை அண்ணன் பால் ஊற்றிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும், அதுக்கு கூப்பிட்டாங்க. வராப்பார், நைஸாக வருவா. இங்கே வா அம்மாட்ட வா வா. இந்த வராப்பார். நல்ல பொண்ணு மாதிரி நடிக்காதடி, நடிக்காதடி. அப்படியே எவ்வளோ நேரம் நீ கூப்பிட்டேன் டாடி? எவ்வளோ நேரமாக டாடி கூப்பிட்டுச்சு? ஏன் வரல? பயந்துட்டுனா இல்லையாம்மா? ஆ பயந்துட்டுனா இல்லையா? நான் சரி போடி. நீ நல்லத்தனமாக நடிக்கிறது நம்பர் ஒன்று. நீ எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுது டாடி? நானும் ஒன்று கூப்பிட்டேன். நான் பயந்து போயிட்டேன். அம்மா எங்கே போனீங்க தெரியலையேன்னு. பூச்சி எதாவது கடிச்சிச்சுன்னா எப்படி சொல்லுவேன் பாப்பா? நீ வாய் இருக்கா உனக்கு சொல்ல? எப்படி தெரியும்? நைட் நேரத்துக்கு தான் வெளியில் அலோவ் பண்ணுறதில்ல. உன்னை தூக்கலாம் முடியாது, சாஞ்சிரும். போ, நல்லத்தனமாக நடிக்காத. வளமாக இருக்குது. நைட்டு மஷ்ரூம் பிரியாணி சாப்பிட்டோம். ஹாய் அகில். முருகேஷ், அகில் சாப்பிட்டாச்சா? ஆக்சுவலி இன்னைக்கு ஃப்ரைடே, நாலு பேர். ஹாய் சாய் ராஜா. ஆமாங்க நிதின். லைக் பண்ணாதவங்க லைக் போயிடுங்க. ஐடி ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன சாப்பிட்டீங்க அகில்? ரூம்லையா வெளியிலையா? குக்கிங்கா இல்லை வெளியில் வாங்கினீங்க ஹோட்டலா? இந்த பாப்பா உள்ள கட்டில் போனோன்னா வரவே மாட்டா கூப்பிட்டா. ஆனால் வெளியிலலாம் ஒரு குரல் கொடுத்தா வந்துடுவா. கூப்பிட்டு பார்த்தா வரவே இல்லை. எனக்கு இங்கே ஆல்ரெடியே பயமாக இருக்குது. பூச்சி போட்டு தான் கடிச்சு தொலைஞ்சிச்சுன்னா எப்படி சொல்லுவாங்க? ரொம்ப பயந்துட்டேன் ஆக்சுவலாக நான். ஹாய் கொடி வீரா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் லோகநாதன். சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா? டேடிம்மா இது என்னடா இது? இங்கே வாயேன். లేదు ఏం లేదు. செவுத்துல போகும்ல, செவுத்துலேயே போகும்ல ஒன்று, அடிக்கடி சத்தம் போடுமே. அது பட்டாம்பூச்சி பிடிச்சி சாப்பிடுதா. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பேக்லேயே அப்படியே ரிவேர்ஸில் ஏறுது செவுத்துல. என்னடா இது வித்தியாசமாக ஏறுது, சைஸ் வேறு சின்னதாக இருக்குது. தோபாரு பயந்துட்டேன் நான். என்னை சுற்றி மெர்சல் ஆக்குறாங்க. நடுக்கமாக இருக்குது. சென்னை தாங்க. சப்பாத்தி கறியா? ஓகே, நாங்கள் மஷ்ரூம் பிரியாணி.